அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாம நம்முடைய சேனல்ல காசியில் இறந்தால் முக்தி கிடைக்கும் என்பது நம்பிக்கை. ஆனா அங்கு 5 வகையான மனிதர்களின் உடல்கள் எரிக்கவோ அல்லது தகனம் செய்யவோ மாட்டாங்க என்பது பலரும் அறியாத ஒரு தகவல் தான். பல ஆயிரம் ஆண்டுகளாக இந்த மரபு அங்கு கடைபிடிக்கப்பட்டுக்கிட்டு வருது. காசியில் சிலரின் உடல்களை மட்டும் கங்கை நதியில் விட்டுருவாங்களாம். அதற்கு காரணம் என்ன? யார் அந்த 5 பேரு? அவங்கள மட்டும் ஏன் அந்த புண்ணிய பூமியில் தகனம் செய்ய மாற்றாங்க? அதற்கு பின்னால் இருக்கும் நம்பிக்கைகள் அல்லது ஆன்மீக ரகசியங்கள் என்னென்ன என்பது பற்றி தெரிஞ்சுக்கலாம். நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல வர பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் சிம்பல் கிளிக் பண்ணிட்டு அதுல ஆளுங்கிற நோட்டிபிகேஷனையும் டச் பண்ணுங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். நம்முடைய மிக புனிதமான தலங்களில் ஒன்றாக போற்றப்படும் காசி, அதாவது வாரணாசி, உலகின் பழமையான ஆன்மீக நகரங்களில் ஒன்றாக இருக்கு. ஈசனின் நகரம், மோட்சம் தரும் தலம், ஆன்மீக தலைநகரம், பாவங்களை போக்கும் தலம், இப்படி பல பெயர்களால் இந்த நகரம் போற்றப்படுது. கங்கை நதியின் கரையில் அமைந்துள்ள புனித நகரமான காசியில் மரணம் அடைந்து தகனம் செய்யப்பட்டா அந்த ஆத்மா முக்தி பெறும் என்பது நம்முடைய ஆழமான நம்பிக்கையும் கூட. அதனாலதான் வாழ்நாளின் கடைசி காலத்தை காசியில் கழிக்கணும்னு பலர் ஆசைப்படுறாங்க. ஆனா இந்த நகரத்தில் அனைவரின் உடலும் தகனம் செய்யப்படுவது இல்லை என்பது ஒரு வியப்பூட்டும் ஆச்சரியம்தான். பல நூற்றாண்டுகளாக பின்பற்றப்பட்டு வரும் ஒரு மரபின்படி 5 வகையான நபர்களின் உடல்கள் காசியில் தகனம் செய்யப்படுவது கிடையாதாம். இந்த மரபுகளுக்கு பின்னால் ஆன்மீகமும் தத்துவமும் சமூக காரணங்களும் கூட உண்டாம். காசியில் எரிக்கப்படாத 5 பேர் யார் யாருன்னு இப்போ தெரிஞ்சுக்கலாம். முதலாவது குழந்தைகள். 12 வயதிற்குள்ளாக மரணிக்கும் குழந்தைகள். இவங்க தூய்மையான ஆத்மாக்களாக பார்க்கப்படுறாங்க. அவங்க பாவம் இல்லாதவங்க, உலக ஆசைகளால் பாதிக்கப்படாதவங்க, தெய்வீகமான ஆன்மா கொண்டவர்கள் என்று நம்பப்படுது. அதனால அவங்க இன்னும் கர்ம பந்தங்களில் முழுமையாக சிக்காத ஆத்மாக்கள் என்று நினைக்கிறாங்க. இதன் காரணமாக அவங்களுடைய உடல்கள் தகனம் செய்யப்படாம கங்கை நதியில் ஜல சமாதி செய்யப்படுதாம். இரண்டாவது சாதுக்கள் மற்றும் துறவிகள். இவங்க உலக வாழ்க்கையை விட்டு விலகி ஆன்மீக பாதையில் முழுமையாக தங்களை அர்ப்பணித்தவர்கள். அவங்க ஆசைகள் இல்லாம வாழ்ந்தவங்க, உலக பந்தங்களை துறந்தவங்க, இறைவனை மட்டுமே நோக்கமாக கொண்டவங்கன்னு நம்பப்படுது. இதனால அவங்க வாழ்நாளிலேயே முக்தி நிலையை அடைந்தவர்கள் என்றும் நம்பப்படுது. அதனால அவர்களின் உடல்கள் பொதுவாக பூமியில் சமாதி செய்யப்படுது அல்லது சில நேரங்களில் கங்கையில் விடப்படுது. மூன்றாவது கர்ப்பிணி பெண்கள். காசியில் ஒரு கர்ப்பிணி பெண் மரணம் அடைந்தா அவரது உடலில் 2 உயிர்களின் நிலை இருப்பதாக பார்க்கப்படுது. அதனால பல இடங்களில் அவர்களை தகனம் செய்யாம கங்கை நதியில் ஜல சமாதி செய்யும் மரபும் வழக்கத்தில் இருக்கு. இதற்கு பின்னால் உள்ள காரணம் உடல் அமைப்பையும் மரபையும் சார்ந்ததாக பார்க்கப்படுது. நான்காவது தொழுநோய் அல்லது சில தொற்று நோயால் இறந்தவர்கள். பழைய காலங்களில் சுகாதார வசதிகள் குறைவாக இருந்ததனால நோய்கள் மற்றவர்களுக்கு பரவாமல் இருக்க சமூக பாதுகாப்பு காரணங்களுக்காக இந்த நபர்களின் உடல்கள் சில நேரங்களில் தகனம் செய்யப்படாமல் கங்கையில் விடப்படுவது அல்லது அடக்கம் செய்யப்படுவது போன்ற நடைமுறைகள் இருந்திருக்கு. இது பெரும்பாலும் பழங்கால சமூக மற்றும் சுகாதார காரணங்களால் ஏற்பட்ட மரபு என்றும் சொல்லப்படுது. ஐந்தாவது பாம்பு கடித்து இறந்தவர்கள். பழைய நம்பிக்கைகளின்படி பாம்பு கடித்தவர்களில் சிலர் முழுமையாக இறந்தவர்கள் அல்லாமல் சில நேரங்களில் மீண்டும் உயிர் பெறும் வாய்ப்பு இருக்கலாம் என்று கருதப்பட்டதாம். அதனால அவங்க உடல்கள் உடனடியாக தகனம் செய்யப்படாமல் நீரில் விடப்படுவது போன்ற நடைமுறைகள் சில இடங்களில் இருந்ததாகவும் சொல்லப்படுது. இது முழுமையாக பழைய கால நம்பிக்கைகள் மற்றும் மரபுகளின் அடிப்படையில் உருவான ஒரு தகவல் தான். காசி நகரத்தில் நடைபெறும் ஒவ்வொரு மரபும் ஒரு ஆழமான ஆன்மீக உணர்வையும் வாழ்க்கை தத்துவத்தையும் எடுத்து காட்டுது. அதனாலதான் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக காசி உலகின் ஆன்மீக ஒளியாக இருந்துட்டும் இருக்கு. காசியில் இறந்தால் முக்தின்னு சொல்லுவாங்க. ஆனா காசியில் இறந்தாலும் அவர்களின் உடல்கள் அந்த புண்ணிய பூமியில் தகனம் செய்யப்படுவதற்கும் பல ஆன்மீக மரபுகள் கடைபிடிக்கப்படுது என்ற தகவல்களோடு இந்த பதிவையும் நிறைவும் செய்றேன்.